ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை. பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்துக் கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற்பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறைதோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் போய் சேர்ந்த பின்பு தாங்கள் அறுப்பின் முதற் பலனை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்த வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் போஜன பலிகளையும் பான பலிகளையும் கானான் தேசத்தில் வந்து சேர்ந்த பின்பு செலுத்துவது போல ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையையும் கானான் தேசத்தில் வந்து சேர்ந்த பின்பு செலுத்தினால் போதுமானது. கர்த்தரே இஸ்ரவேல் ஜனத்தாரை கானான் தேசத்திற்கு அழைத்துக் கொண்டு வருகிறார். கர்த்தருடைய பிரசன்னம் அவர்களோடு கூட இருக்கிறது. கர்த்தர் அவர்களை கரம் பிடித்து வழி நடத்துகிறார். இஸ்ரவேல் புத்திரர் கர்த்தருடைய அடிச்சுவடுகளை பின்பற்றி கானான் தேசத்திற்கு வந்து சேருகிறார்கள். இஸ்ரவேல் புத்திரர் கானான் தேசத்தில் வந்து சேர்ந்த பின்பு தங்களுடைய வயலில் விளைந்த விளைச்சலின் முதற் பலனை கர்த்தருக்கு காணிக்கையாக செலுத்தினால் மாத்திரம் போதாது. அவர்கள் தங்கள் வீடுகளில் போஜன பதார்த்தங்களை ஆயத்தம் பண்ணும்போது அதை புசிப்பதற்கு முன்பாக தங்கள் போஜனத்தின் ஒரு பகுதியை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையாக செலுத்த வேண்டும். போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல தங்கள் வீடுகளில் ஆகாரத்தை புசிக்கும் போது தங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க வேண்டும். இஸ்ரவேல் ஜனத்தார் கானான் தேசத்தில் தங்கள் வீடுகளில் போஜனத்தை ஆயத்தம் பண்ணுகிறார்கள். போஜன பதார்த்தங்கள் மேஜையின் மீது வைக்கப்படுகிறது. இஸ்ரவேல் புத்திரரும் போஜனம் பண்ண ஆயத்தமாய் இருக்கிறார்கள். அப்போது அவர்கள் தங்கள் போஜனத்தில் ஒரு பகுதியை கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்க வேண்டும். அவர்கள் ஏற்கனவே தங்கள் போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைத்திருக்கிறார்கள். இப்போது அவர்கள் தங்கள் வீடுகளில் போஜனம் பண்ணும்போது தங்கள் போஜனத்தையும் கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கிறார்கள். கர்த்தர் மோசேயை நோக்கி, நீ இஸ்ரவேல் புத்திரரோட சொல்ல வேண்டியது என்னவென்றால், நான் உங்களை அழைத்து கொண்டு போகிற தேசத்தில் நீங்கள் சேர்ந்து தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள் என்று சொல்லுகிறார். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. போரடிக்கிற களத்தின் படைப்பை ஏறெடுத்து படைக்கிறது போல அதையும் ஏறெடுத்து படைக்க வேண்டும். இப்படி உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள் என்றும் கர்த்தர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் புத்திரர் தங்கள் வீடுகளில் தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கை ஆசாரியருக்கும் அவருடைய குடும்பத்தாருக்கும் போஜனமாய் இருக்கும். இஸ்ரவேல் ஜனத்தார் போஜனம் பண்ணுவது போல கர்த்தருக்கு ஊழியம் செய்கிற ஆசாரியரும் லேவியரும் அவர்களுடைய குடும்பத்தாரும் போஜனம் பண்ண வேண்டும். கர்த்தர் லேவியருக்கு கானான் தேசத்தில் சுதந்திரம் கொடுக்கவில்லை. கர்த்தரே அவர்களுக்கு சுதந்திரமாக இருக்கிறார். லேவியருக்கு சுதந்திரம் இல்லாவிட்டாலும் கர்த்தர் அவர்களையும் போஷிக்கிறார். கர்த்தருடைய பிரமாணத்தின் மூலமாக கர்த்தருடைய ஊழியக்காரருக்கும் அன்றன்றுள்ள அப்பம் கொடுக்கப்படுகிறது. கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறவர்கள் தங்களுடைய அன்றாட அப்பத்திற்காக கர்த்தரையே சார்ந்திருக்க வேண்டும். நாம் கர்த்தரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது, இந்த வருஷத்தின் அறுவடையை எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ணுவதற்கு பதிலாக அன்றன்றுள்ள அப்பத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபம் பண்ண வேண்டும். நம்முடைய அன்றாட தேவைகளுக்கு கர்த்தரையே சார்ந்து ஜீவிக்க வேண்டும். ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்துவது பற்றிய பிரமாணத்தின் விவரம் வருமாறு: கானான் தேசத்தில் அந்த தேசத்தின் ஆகாரத்தை புசிக்கும் போது கர்த்தருக்கு ஏறெடுத்து படைக்கும் காணிக்கையை செலுத்த கடவீர்கள். உங்கள் பிசைந்த மாவினால் செய்த முதற் பலனாகிய அதிரசத்தை ஏறெடுத்து படைப்பீர்களாக. உங்கள் தலைமுறை தோறும் உங்கள் பிசைந்த மாவின் முதற் பலனிலே கர்த்தருக்கு படைப்பை ஏறெடுத்து படைக்க கடவீர்கள்.